ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் புரட்டாசி மாதம் 17/9/2025 17/10/2025 வரலும் உண்டான காலகட்டம். இந்த மாதம் மிகவும் விசேஷமான மாதம். தட்சிணாயனத்தில் 3வது மாதமாக சொல்லக்கூடியது பித்திருக்களுக்குன்னே உண்டான மாதம். அதாவது கோவிந்தா மாதம்னு சொல்லுவாங்க. அதாவது வெங்கடேச பெருமாளுக்கு மிகவும் ஏற்றமான மாதம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதாவது இப்போ வெங்கடாச்சலபதி இது சேவிக்கிறது ரொம்பவும் பெரிய விசேஷம். திருப்பதியில் மிகப்பெரிய ஏற்றங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த மாதத்தில் கோல்சாரம்னு பார்த்தோன்னா காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் குருவும், சிம்மத்தில் 5வது ராசியான சிம்மத்தில் சுக்கிரனும் கேதுவும், 6வது ராசியான கன்னியில் புதனும் சூரியனும், 7வது ராசியில் செவ்வாய் அதாவது துலாத்தில், கும்பத்தில் சனி வக்கரம் இருக்கார், ராகுவும் இருக்கார். இந்த மாதத்தில் பார்த்தோன்னா வரக்கூடிய மாற்றங்கள் 29/9/2025 புதன் கன்னியா ராசியிலிருந்து துலா ராசிக்கு போகிறார். 8/10/2025 அப்போது வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் புனர்பூசம் 3ஆம் பாதத்திலிருந்து குரு 4ஆம் பாதத்துக்கு கடக ராசியில் போய் அதிச்சாரமாகி உச்சம் பெறுறார். இந்த குருவினுடைய அதிச்சாரம் தனியாக வீடியோ போடுறேன், அதை பாருங்கள். ஒரு ராசிக்கும் எப்படி இருக்கும்ன்றது தனியாக போடுறேன். ஏன்னா இது வருஷ கிரகம். கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்துக்கு மேலே 4-5 மாதத்துக்கு மேலே குரு அங்கே இருக்க போகிறார். ஏன்னா வக்கரகதியும் அடைகிறார். ஒரு 2 மாதம் கழித்து வக்கரகதி அடைகிறார். அதுக்கப்புறம் மிதுனத்துக்கு போகிறார். மிதுனத்தில் வக்கரகதியிலேருந்து திரும்பியும் அவர் இதுவாகி பிப்ரவரி வரணும். இந்த வக்கரகதியிலேருந்து வக்கர நிவர்த்தி பிப்ரவரி மார்ச்சில் தான் வரும். சரி, இந்த மாதத்தில் சுக்கிரனுடைய மாறுதல் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு வரார் 10/10/2025 அப்போது. இந்த மாறுதல்களோடு இந்த மாதம் நடக்கிறது. இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு சொல்லும் பொழுது 21ஆம் தேதி மகாலய அமாவாசை. அதாவது பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய நாள். பித்ருக்களுக்கு உண்டான அதாவது கர்மங்களை செய்யக்கூடியதும் அதுக்கு இப்போ உண்டான கோவில்களுக்கு சென்று வருவதும் மிகவும் முக்கியம். அன்றைக்கி பித்தர்களுக்கு உண்டான விஷயங்களை மட்டும்தான் செய்ய வேண்டும். புதுசாக ஆரம்பிக்கிறோம், ஏதாவது ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறது, படிப்பு ஆரம்பிக்கிறது, அந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது. அன்றைக்கி பித்தர்களுக்குன்னு சொல்லக்கூடிய நாட்கள். அதனால் அதற்குண்டான விஷயங்களை மட்டும்தான் செய்ய வேண்டும். அதாவது சாப்பாடு தானம் கொடுக்கலாம். ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் கொடுக்கறது ரொம்பவும் விசேஷம். இந்த மாதத்தில் பார்த்தாலே நவராத்திரி வருது. முதல் 3 நாட்கள் பார்வதிக்கும், அடுத்த 3 நாட்கள் லக்ஷ்மிக்கும், அடுத்த 3 நாட்கள் சரஸ்வதிக்கும், 9 நாட்கள் மிகவும் ஏற்றமான காலம். கடைசி 9வது நாள் சரஸ்வதி பூஜை, அதாவது ஆயுத பூஜை இதெல்லாம் வரும். அது அதாவது 1/10/2025 அன்றைக்கி சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை சொல்லுவாங்க. விஜயதசமி எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அன்றைக்கி புதிதான விஷயங்களை ஆரம்பிப்பது ரொம்பவும் நல்லது. அந்த வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் 2/10/2025. புதுசாக எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு ஏற்ற நாள். இதை தவிர பார்த்தாலேயானால் 2/10 அன்றைக்கி அக்டோபர் 2 சொல்லக்கூடியது காந்தி ஜெயந்தி. மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசிக்கா என்ன மாதிரியான ஏற்றங்கள், என்னென்ன விசேஷங்கள், மாற்றங்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். கடகம் புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சந்திரன். அதிவேகமாக செல்லக்கூடிய மனோகாரகன்னு சொல்லக்கூடியவர். இந்த மாதம் அதாவது புரட்டாசி மாதம் 17/9/2025 17/10/2025 வரலும் உண்டான 30 நாளில் இந்த கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தீர்களேயானால் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல சனி வக்கரகதியில் இருக்கார், அஷ்டமத்து சனி. அதை தவிர பார்த்தேன்னா ஜென்மத்திலேயே குரு வருது. 8/10/2025 ஜென்மத்தில் குரு வருது. அதனால் வருட கிரகம் மாறுறது. அதனால் ஒரு பின்னடைவு நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதனால் எந்த ஒரு விஷயத்துலையும் ஜாகிரதையாக இருக்கிறது, உடல் நலத்தில் ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இதை தவிர பார்த்தேன்னா ராசியிலேயே குரு வர்றதுனால தீர்க்கமான சிந்தனைகள் இருக்கும். எல்லா விஷயத்திலையும் நிச்சயமான வெற்றி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பொதுவாகவே இந்த மாத பலன் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம். சூரியன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால முயற்சிகள் எல்லாமே பணத்தை நோக்கியே போகும். ஏன்னா 2க்கு 2ஆம் இடம்னு சொல்லக்கூடியது சூரியன் 2ஆம் அதிபதி. அவர் 2க்கு 2ன்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல இருக்கார். அதனால் எந்த ஒரு விஷயமுமே உங்களுக்கு பணத்தை நோக்கியே போகும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல பார்த்தாலேயானால்
சுக்கிரனும் கேத்துவும் இருக்கார். சுக்கிரனும் கேத்துவும் இருக்கிறதுனால பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. நீங்கள் பேசக்கூடியது தவறாக புரிந்து கொள்ளப்படும். அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது எப்போவுமே நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கிறதால முயற்சிகள் எல்லாமே கை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். முயற்சிகள் கை கொடுக்கும் அப்படின்றதுனாலே இளைய சகோதரர்களோட சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தாலேயானால் 3ஆம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கார். அதாவது இந்த மாதம் வந்து 29/9/2025 வரணும். புதன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல 3ஆம் அதிபதி ஆட்சி. அதனால் வந்து உங்களுடைய இளைய சகோதரத்தோட சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அது நல்லபடியாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 29ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து புதன் 4ஆம் இடத்துல போய்டும். அதனால் வந்து உங்களுக்கு பார்த்தோன்னா 4ஆம் இடத்துல புதன் போகிறதுனால அந்த அளவு பெரிய விசேஷம் இருக்காது. ஆனால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பது. ஏன்னா புதன் 4ஆம் இடத்துல கேந்திரம் பெற்று போகிறது பெரிய விசேஷம். அதனால் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கும். அதுவும் வந்து இந்த அதிவேகமாக செல்லக்கூடிய எலக்ட்ரானிக்ஸு, மோட்டார் டெக்னிக்ஸு, அது தவிர வந்து இந்த பஸ் டிரைவர், கண்டக்டர்ஸு, இந்த மாதிரியான வேகமாக செல்லக்கூடிய, அது தவிர தண்ணீர் மற்றும் விவசாயம், இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் வரக்கூடிய காலகட்டமாக அமைப்பது. இந்த மாதத்தில் பார்த்தாலேனா பால் வியாபாரம் ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கும். அது தவிர வந்து அதிகமாக பால் உற்பத்தி, பால் வளம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பது. இந்த மாதத்தில் வந்து தண்ணீரில் பஞ்சம் இல்லாமல் இருக்கும். தண்ணீர் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போது. இந்த மாதத்தில் பார்த்தாலேனா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த மாத கடைசி, அதாவது 10/8/10/2025, அதாவது 10/10/2025 அப்போ தான் அவர் மாறுறார். அந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனால் ஒரு 3ஆம் இடத்துக்கு போகிறார். 4ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல 4க்கு 12ன்னு சொன்னால், உங்களுடைய சுகங்கள் கெடும் அப்படின்னு சொன்னால், பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறார். இதனால் வந்து பார்த்தாலேனால் 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல ஆட்சியும், 3ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல ஆட்சியும் இருக்கக்கூடிய காலகட்டம். இதனால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புது கடன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவரே வந்து குரு, அவரே வந்து உங்களுடைய ராசியில் உட்கார்றதுனால புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. வேலையில் மாற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். 9ஆம் அதிபதி உங்களுடைய ராசியில் இருக்குது. இதனால் வந்து பார்த்தாலேனால் வெளிநாடு வெளியூர் போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசியின் 5, 10 அதிபதி. அவர் வந்து 4ஆம் இடத்துல இருக்கார், கேந்திரம் பெற்றிருக்கிறது. விசேஷம் 10ஆம் இடத்தையும் பார்க்குறார். அதனால் வேலைகளில் மாற்றங்கள் இருக்கும். அது தவிர இந்த ரியல் எஸ்டேட், இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறோம் ரொம்ப ஜாகிரதையாக கண்ணும் கருத்துமாக பண்ணுறது மிகவும் நல்லது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் பொதுவாகவே இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம். உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கணும். அதாவது மாற்றம் வரக்கூடிய, வேலையில் மாற்றம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. தொழிலில் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். முயற்சிகள் நிச்சயமாக ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. இளைய சகோதர சகோதரிகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம். அவர் வந்து வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிய கடன், சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த மாதத்தில் இருக்குது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் வியாபாரத்திற்குன்னு அதிகமாக முதலீடு பண்ண வேண்டாம். பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம். ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. பார்ட்னர்ஷிப் தொழிலில் ரொம்பவுமே கண்ணும் கருத்தாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் சிலதெல்லாம் வெற்றி பெறும்னு சொல்லணும். இருந்தாலும் சில நாட்கள் இந்த முயற்சிகளை தவிர்க்க வேண்டியது கட்டாயம் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம காலம் என்னென்னைக்கு இருக்குது அப்படின்னா 2/10/2025 5/10/2025 வரலாம். கிட்டத்தட்ட 3 நாள் இருக்குது இந்த சந்திராஷ்டம காலம். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம். வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்றது வந்து அருகில் இருக்கக்கூடிய ஒரு கோசாலையில் அகத்திக்கட்டு கீரை கொடுத்துட்டு போகும். இல்லை ஒரு பால் வந்து அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் வந்து அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு போகும். நிச்சயமாக ஒரு பெரிய ஏற்றம் மாற்றம் வரும். இந்த மாதத்தில் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. துளசி மாலை போட்டு வாங்க. ரெண்டுமே ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும்.
ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.